Assalamualaikum. Hi guys, welcome to our channel A to Z Vlogs. இன்னைக்கு என்ன நம்ம பண்ண போறோம்னா சிக்கன் பாஸ்தா. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பெரிய சைஸ் 3 வெங்காயம், மீடியம் சைஸ்ல 3 தக்காளி, 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி. அதுக்கப்புறம் 1/2 கிலோ சிக்கன், மிளகாய் தூள், தேவைக்கேற்ற உப்பு, மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவைக்கேற்ற எண்ணெய், பாஸ்தா. ஃபர்ஸ்ட் வெங்காயம் கட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் தக்காளியை கட் பண்ணலாம். தக்காளியும் கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் கொத்தமல்லி பொடி பொடியா நறுக்கிக்கலாம். கொத்தமல்லியும் இந்த மாதிரி பொடி பொடியா கட் பண்ணிட்டோம். இப்போ மூணுமே நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கணும். தேவைக்கேற்ற பாஸ்தாவை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம குக்கரை ஸ்டவ்வில் வச்சு ஆன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயத்தை அதில் போட்டுடலாம். நல்லா வதங்கணும். அதுக்கு கொஞ்சம் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துவதுக்குன்னா வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். வெங்காயம் வதங்கிச்சா பார்க்கலாமா? இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம சிக்கன் அதில் சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினா தான் கிரேவி மாதிரி நல்லா இருக்கும். சிக்கன் கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம். அடுத்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை நல்லா போயிடும். அது வரைக்கும் கொஞ்சம் வதங்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போயிடணும். 2 நிமிஷம் நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம பார்க்கலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ கலந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மஞ்சள் தூள் அதில் சேர்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்சுக்க தக்காளியை அதில் சேர்த்துடணும். பச்சை மிளகாயும் அதில் போட்டுக்கணும். கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து அந்த சிக்கன் கூடவே சேர்த்துருங்க. கொஞ்சம் கொத்தமல்லி அப்படியே வைக்கணும். நல்லா கலந்துக்கோங்க. தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும். 2 மினிட்ஸ் கழிச்சு வந்து நம்ம பார்க்கலாம். 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வதங்கிடுச்சான்னு பார்க்கலாம். தக்காளி பாருங்க நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்க மிளகாய் தூளை அதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் மிளகாத்தூள் வச்சுருக்கிறது 3 ஸ்பூன். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணுமோ அதிகமாக வேணுமோ கூடுதலாக குறைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த தண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்துட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க.
இந்த பாஸ்தாவை அந்த தண்ணி நம்ம சேர்த்துக்கிறோம். இது ஒரு 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இது பாஸ்தா அளவு. 1/2 kg எடுத்திருக்கேன். இது நல்ல தாராளமாக ஒரு 5 பேர் சாப்பிடலாம். அந்த தண்ணீரை இது சேர்த்துருங்க. நல்லா அதை கலந்துட்டு ஒரு விசில் மட்டும் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஒரு விசில் போதும். இப்போ நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். ரெடி ஆயிடுச்சு பாஸ்தா. நம்ம சிக்கன் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வச்சிருக்க கொத்தமல்லியை அதில் கொஞ்சம் போட்டுடலாம். இப்போ பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. நம்ம சேவ் பண்ணலாம். நல்லா கமகமன்னு நல்ல வாசனையோட சிக்கன் பாஸ்தா ரெடி. நாங்கள் ரெடி பண்ண பாஸ்தாவை நாங்கள் ஃபேமிலியோட சாப்பிட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். கைஸ், நம்ம பெரியம்மா செஞ்ச சிக்கன் பாஸ்தா ரெடி. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். கைஸ், டேஸ்ட் சூப்பராக இருக்குது கைஸ். நீங்களும் அதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு வாங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.